எபிரேயர் நிருபம் புதிய ஏற்பாட்டிலே 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கப் போகின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கப் போகின்றோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டிங்களா? பக்கம் 311ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 311. இன்னும் நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. சரி, சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமேன். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதிக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடக்கணுமா? சொல்லுங்க, என்ன ஆசை வரக்கூடாதா? சொல்லுங்க, என்ன ஆசை வரக்கூடாது? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு நாளும் என்ன வந்துடக்கூடாதான்? பண ஆசை வந்து விடக்கூடாது. இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம எப்படி நடக்கணும் என்றார்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்குள் வளர முடியாதபடிக்கு, தேவனுக்கென்று நாம் கனி கொடுக்க முடியாதபடிக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனை விட்டு பிரித்து நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு கொண்டு போகும்படிக்கு சில நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக எதை கொண்டு வருவானா? பண ஆசையை கொண்டு வருவான். அதனால தான் ஆண்டவர் அந்த விதைக்கிற அந்த சம்பவத்தில் கூட ஆண்டவர் சொல்லும்போது, அந்த உவமையில் சொல்லும்போது, சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறை நிலத்திலே விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது என்று சொல்லி ஆண்டவர் அந்த உவமையை சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த விதை எது என்று சொன்னால், அது பலன் கொடுக்க முடியாதபடிக்கு அந்த விதை முளையுது. ஆனால் அது வளர முடியாதபடிக்கு முற்கள் வளர்ந்து அது பலன் கொடுக்க முடியாதபடி அந்த முற்கள் என்ன பண்ணுதான்? அதை அழித்து விடுகிறது. இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான். இல்லை, அப்போ அதை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மழக்கமும் அதோடு மட்டும் இல்லை, சிற்றின்பங்களும் என்னவா இருக்கான்? முல்லை போல காணப்படுகிறதாம். இல்லை, அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள பலன் கொடுக்காதபடிக்கு சில நேரத்தில் ஐஸ்வர்யத்தின் மழக்கத்தை பிசாசு என்ன பண்ணுவானா? கொண்டு வந்து விடுவான். பண ஆசையை பிசாசு கொண்டு வந்து விடுவானா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து என்று சொல்லு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலர்லாம் ரொம்ப வறுமையில், ஏழ்மையில், தரித்திரத்தில் ஆண்டவரை தேடி வந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவங்களை உயர்த்தும் போது அநேகர் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்கள் அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி கொண்டு கர்த்தரை விட்டு தூரம் போய் விடுகிறத, அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறதுக்கு சில நேரத்தில் பணம் ஐஸ்வர்யம் காரணமாய் அவர்களுக்கு கண்ணியாய் அமைந்து விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் இங்கே சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்கணும்னா நமக்குள்ளே என்ன வரக்கூடாதுன்றாரு? பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடங்கன்னு சொல்லுங்கள்.
ஏவா கர்த்தர் நமக்கு என்னவா இருக்காராம்? சகாயராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தி ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் இதை பற்றி இந்த வாரம் பேசும்படி ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினதுனால தான் இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்போது ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அது சும்மா சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பார்க்குறோம் அது எப்படி ஒரு பயிர் வளர்ந்து கனி கொடுக்க முடியாதபடிக்கு அந்த பயிரை முள்ளானது நெருக்கி போட்டு அதை அழித்து விடுமோ, அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கென்று வளர்ந்து கனி கொடுக்க முடியாதபடிக்கு அந்த பண ஆசை, அந்த ஐஸ்வர்யத்தின் மழக்கம் என்ன செய்யுமா? அவர்களை அழித்து விடுகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு அப்படின்னா பணம் வேணாமா பாஸ்டர்? கண்டிப்பாக வேணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் என்ன பண்ணுமா? எல்லாத்துக்கும் உதவும். ஆமாம், பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. உலகத்தில் சொல்லுவான், அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னுவான். அதனால் பணம் வேணும். ஏன்னா நமக்கு எல்லா காரியத்துக்கும் பணம் அவசியமாக இருக்கிறது. ஒருவன் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் அவன் கல்லறைக்கு போகும் நாள் வரைக்கும் பணம் என்ன பண்ணுகிறது? தேவைப்படுகிறது இல்லையா? பிரசவத்துக்கு பணம் தேவை, குழந்தை வளர்ப்புக்கு பணம் தேவை, படிப்புக்கு பணம் தேவை, இல்லை வேலையில் சேர்வதற்கு பணம் தேவை. இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பதற்கு நமக்கு பணம் தேவை, திருமணத்திற்கு பணம் தேவை, மரணத்துக்கு பின் இல்லை கல்லறையில் அடக்கம் செய்வதற்கு கூட என்ன தேவையா இருக்கு? பணம் தேவையாக இருக்கிறது. அப்போது இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது இப்படி பணமானது மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையாய் இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு உணவு, நீர், காற்று எப்படி முக்கியமோ அப்படியே பணமும் முக்கியமாய் காணப்படுகிறது. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். எப்படி தண்ணி இல்லாமல், காற்று இல்லாமல், உணவில்லாத ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. அதே போல தான் பணமும் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. பணம் தேவை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பணத்தின் மீது நம்முடைய ஆசை என்ன பண்ணக்கூடாதான்? வைத்து விடக்கூடாது. அதுதான் முக்கியம். பணம் வேணும். ஆண்டவரே நான் ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறது தப்பில்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இல்லை? அதனால தான் நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கும்போது 30ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் நினைக்கிறேன் இல்லையா, அங்கே சொல்கிறத பார்க்குறோம். வாசிங்க நீதிமொழிகள். நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து என்னவா? கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா. இந்த மனிதன் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், எனக்கு என்ன வேண்டாம்? பணம் வேண்டாம். அவர் ஜெபிக்கிறார், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், அதே போல எனக்கு என்ன வேண்டாம்? தரித்திரமும் வேண்டாம். அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க ஆண்டவரே, அதே சமயத்தில் எனக்கு ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணாதீங்க? கொடுக்காதீங்க. ஏன்னா ரெண்டுமே ஆபத்தானதுன்றார். ரெண்டுமே எப்படிப்பட்டது? தரித்திரமா இருந்தா நான் திருடுவேன், அதனால உம்முடைய நாமம் என்ன பண்ணும்? தூஷிக்கப்படும். ஒருவேளை இவன் கர்த்தரை தேடினா, இப்படி கடங்காரனா, தரித்திரனா, ஏழையா இருக்கிறானே, ஏன் கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கலன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு தரித்திரம் வேணாம், அதே சமயத்தில் எனக்கு பரிபூரணமான ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். ஏன்னா அப்படி வரும்போது கர்த்தர் யார் என்று சொல்லி நான் மறுதலிக்காதபடிக்கு இல்லையா. நிறைய பேர் பார்க்குறோம், பணம் இல்லாதப்போ அவங்க கஷ்டப்படுறப்போ ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க.
எல்லா ஆராதனையில் கலந்துக்குவாங்க, ஜபத்தில் கலந்துக்குவாங்க, உபவாசம் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப தாழ்மையாக நடப்பாங்க. ஸோ ஆனால் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்து தேவன் அவங்கள உயர்த்தும் போது சில நேரத்தில் அவங்களுக்குள்ள அந்த பெருமை, அந்த மேட்டிமை வந்து சில நேரங்களில் ஏன் திறமையினால், ஏன் அறிவினால், ஏன் ஞானத்தினால நான் பணக்காரனானேன், இப்படிலாம் சில நேரத்தில் அந்த பணம் வந்த உடனே ஜபம் போயிடுது, ஆராதனை போயிடுது, ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசம் போயிடுது. அப்படி பின்வாங்கி போய் விழுந்து போகிற அநேகரை கூட நாம் பார்க்க முடிகிறது இல்லை? ஸோ அதனால தான் இங்கே பக்தன் சொல்கிறாரு, எனக்கு ஆண்டவரே பரிபூர்ணமும் எனக்கு வேண்டாம், அதே போல் தரித்திரமும் எனக்கே வேண்டாம். ஸோ அழகாக சொல்கிறாரு, என் படியை எனக்கு அளந்து என்னை என்ன பண்ணுங்க, போஷி தருளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஸோ நமக்கு ஐஸ்வர்யம் வேணும், நமக்கு அதாவது பணம் வேணும். ஆனால் என்ன சொல்கிறான்னா, நமக்கு பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்கணும். ஏன்னா தேவன் நம்முடைய தேவையை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு உங்களை பற்றி தெரியறதை விட உங்களை பற்றி யாருக்கு நல்லா தெரியும்? கர்த்தருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமாம். உங்கள் தேவை என்னன்றது ஒருவேளை உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவனுக்கு தெரிந்ததை விட உங்கள் தேவை என்னது என்பதை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னு சொல்கிறாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. வேதத்தில் பார்க்குறோம், தீர்க்கதரிசி மரித்து போயிட்டாரு. ஆனால் மரித்து போனவர் என்னவா மரிச்சிட்டாரு? கடன்காரனா மரிச்சிட்டார். இப்போ கடன் கொடுத்தவன், அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, வந்து அவன் சொல்றான், கடனை கொடு, இல்லாட்டி உன் பிள்ளைங்களை கொடு. அந்த சூழ்நிலை அப்போ அந்த அம்மா தீர்க்கதரிசி இடத்துல போகிறார். தீர்க்கதரிசி அதுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்தபோது அவங்க கடனெல்லாம் அடைக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, மீதம் கொண்டு அவர்கள் என்ன பண்ணார்களாம்? ஜீவனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் தேவனுடைய கரத்தில் அதை கொண்டு வந்து கொடுத்த போது தேவன் அதை ஆசீர்வதித்து எவ்வளோ பேரை சாப்பிட வச்சாராம்? 5000 புருஷர்களுக்கு கர்த்தர் வயிறார திருப்தி அடையும்படி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து மீதி 12 கூடையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? மீதி எடுக்க வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வரிப்பணம் கட்டுவதற்கு பணம் தேவைப்பட்டது பேதுருவுக்கும் இயேசுவுக்கும். அப்போ ஸோ அங்கே வரி வசூலிக்கிறவங்க வந்து இயேசுவின், அதாவது பேதுருவினத்தில் கேட்கிறார்கள், உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா? பேதுரு சொல்லிடுறாரு, இல்லை இல்லை, எங்கள் போதகர் எல்லா வரியும் என்ன பண்ணுறாரு? சரியாய் செலுத்துகிறார். இல்லை, ஆனால் வீட்டுக்கு வந்தால் என்ன இல்லை, கையில் காசு இல்லை. வரும்போதே பேதுரு யோசிச்சுட்டு வர்றார், நம்ம சொல்லிட்டோம், இப்போது எனக்கும் வரி கட்டணும், ஏசப்பாவுக்கும் வரி கட்டணும்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் கேட்குறாரு, பேதுருவே, நம்ம வரி கொடுக்கிறது ம் 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 பிரைஸ் தி லார்ட். எந்த வசனம்? ஆமாம், மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்களை நம்ம வாசித்தோம். அப்போது பேதுருக்கிட்ட பணம் இல்லை. ஆண்டவர் அதை அறிந்து வீட்டுக்கு வந்தோடனே பேதுரு ஆண்ட சொல்கிறாரு, நீ நேராக கடலுக்கு போய் தூண்டில் போடு, அதில் என்ன பண்ணும்? முதலாவது ஒரு மீன் அகப்படும். அந்த மீனுக்குள்ளே என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணு? செலுத்து. அல்லேலூயா. ஆண்டவர் நினச்சிருந்தா ஒரு மீன் இல்லை, அன்றைக்கி பிடிக்கிற மீனுக்குள்ளெல்லாம் வெள்ளி பணத்தை வச்சுருக்கம்பா, நீ இதுக்கப்புறம் பணத்தை பற்றி கவலையே பட வேண்டாம், உனக்கு இன்றைக்கே அப்படியே கூரை பிரிச்சுட்டு கொட்டுற மாதிரி என்ன பண்ணுறேன்?
கொட்டிடுறேன், நீ இதுக்கப்புறம் பணத்தை பற்றியே கவலைப்பட வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு என்ன தேவையோ அதை தேவன் அற்புதமாய் சந்திக்கிறதை பார்க்கிறோம். அதுவும் மீன் சாப்பிட்லாம் அவ்வளோதான், ஆனால் அது பணம் கொடுக்குமா? ஆனால் இங்கே பார்க்குறோம், மீன் பணம் கொடுக்கும்படி கர்த்தர் மீனுக்குள்ள எதை வச்சிருக்கிறாரு? வெள்ளி பணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய தேவையை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவையை பற்றி நாம் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில விசுவாசிங்க இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கவலை. இப்போ தான் புள்ள 4ஆவதா 5ஆவதா படிக்கும், இதுக்குள்ளே கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், என்ன அது இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு இல்லை? ஆண்டவர் நாளைக்காக கவலைப்பட வேணான்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அதாவது அன்றன்று தேவைகளை தேவன் அற்புதமாய் சந்திக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் கொடுப்பார். ஏன்னா பூமி அதன் நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது இல்லை? ஸோ ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருகிறதா? கர்த்தராலே வருகிறது. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எல்லாரும் தரித்திரர்களாக இருக்கணுமா? நோ. ஆண்டவர் நம்முடைய தேவை அறிவார். எப்போ நமக்கு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏற்ற வேளையில் நம்மை நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அப்படி ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அழியில சொல்லுங்க. ஏன்னா கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்த நம்ம எல்லாருக்கும் அவர் எப்படி கொடுப்பாரா? நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ தேவன் நம்முடைய தேவை அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் குறைவில்லாம அற்புதமாய் ஆண்டவர் சந்திக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாதான்? அந்த பண ஆசை வந்து விடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் பண ஆசை இல்லாதவனா என்ன பண்ணணும்? நடக்கணும். சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், இந்த பணத்தின் மேலே மனிதர்களுக்கு உண்டாகிற ஆசையினாலே அவர்கள் பணத்தை அதிகமாய் நேசிக்கிறார்கள். சொல்லப்போனால் கர்த்தர் ரெண்டாவது தான். முதல்ல அவங்க வாழ்க்கையில் முதல்ல யார் தான்? பணம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெய்வமாய் தோன்றுகிறது யாருன்னா பணம். பணத்தை தான் ரொம்ப நேசிக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, பணப்பிரியன் பணத்தினால் என்ன பண்ண மாட்டானா? திருப்தி அடைய மாட்டான். சரியா? நம்ம பணத்தை நேசிக்க கூடாது. நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த, அந்த பணத்தை கொடுத்த கர்த்தரை தான் நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பணம் முதலிடத்தில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் இருக்க வேண்டியது யாரு? கர்த்தர். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால பண ஆசையினாலே இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் பல கொடிய குற்றங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பண ஆசையினாலே இன்னைக்கு லஞ்சம் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பண ஆசையினாலே மனிதன் எப்படியாகிலும் அடைய வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியிலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ வழிகளில் அதை அடைய அவன் வெறிகொண்டு அலைகிறதை இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த பண ஆசையினாலே இன்னைக்கு ஆன்லைன் ரம்மி இல்லை, இன்னைக்கு மொபைலில் வருகிறதான ஆன்லைன் ரம்மி, இன்னும் சூதாட்டம் இல்லையா, இன்னும் இந்த பலவிதமான சீட்டு கட்டுதல், நகை சீட்டு கட்டுறது, இன்னும் தீபாவளி சீட்டு கட்டுறது இல்லையா, இப்படி பலவிதமான ஃபண்டுங்க. ஒருவேளை 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் ஆகும், 2 லட்சம் போட்டால் 5 லட்சம் ஆகும், 5 லட்சம் போட்டால் 10 லட்சம் ஆகும். இதெல்லாம் என்னது? பண ஆசை. இதெல்லாம் தவறான வழிகளில் போய் இன்னைக்கு அவர்கள் சிக்கி கொள்ளுகிறதை, சில நேரத்தில் பணத்துக்காக கொலையும் கூட செய்ய அவர்கள் ஆயத்தமாகி விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கு என்னவா இருக்கிறதா? வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா பாவத்துக்கும் என்னவா இருக்கான்? வேறா. ஒரு மனுஷனுக்குள்ள பண ஆசை வந்துட்டா அவன் இது நீதியா, இது நேர்மையா, நம்ம செய்யறது கரெக்டா, இது கர்த்தருக்கு பிரியமானதா அப்படின்றலாம் யோசிக்கவே மாட்டான். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்கு எந்த குறுக்கு வழியில் போனாலும் பரவாயில்ல,
யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, யார் பொருளை திருடினாலும் பரவாயில்ல, ஒருவேளை யார் ஏமாந்து போனாலும் பரவாயில்ல, நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ வழிகளில் போய் அதனாலே தங்களை அநேகர் என்ன பண்ணுறார்களாம், உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படிலாம் போய் தங்களுடைய பணத்தை இழந்து கடங்காரனாகி இல்லையா, சில தற்கொலை பண்ணி கூட மடிந்து போகிறதை நாம் பார்க்குறோம். அதுவும் இந்த ஆன்லைன் ரம்மிலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ், ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ என்ஜினியர்கள், எத்தனையோ டாக்டர்ஸ்கள், இவங்கெல்லாம் அந்த மாதிரி பண ஆசைனாலே அந்த ஆன்லைன் ரம்மியில் போய் அதில் சேர்ந்து, சில சூதாட்டத்தில் சேர்ந்து, சில சீட்டாட்டத்தில் சேர்ந்து, சிலர் இந்த மாதிரி நாங்கள் இதை ஃபண்டு கட்டுறோம், அந்த ஃபண்டு கட்டுறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோன்னு போய் பாருங்கள், தங்களுடைய வாழ்க்கையே தொலைத்து போனவர்கள் இந்த உலகத்தில் கோடானு கோடி பேர் உண்டு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவர் நம்முடைய சகாயர். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு பணம் வேணும், ஆனால் பண ஆசை நம்ம யாருக்கு என்ன பண்ணக்கூடாதான், இருக்க கூடாது. கடைசியாக மொத்தமாக சுற்றி எடுத்துன்னு போயிடுறான் இல்லை, தீபாவளி சீட்டு இல்லையா, அப்புறம் நகை சீட்டு இல்லையா, இன்னும் பணம் முதலீடு பண்ணிங்கன்னா அது பல மடங்காக வரும், இப்படிலாம் சொல்லி ஏமாந்து கடைசியாக அவன் சுற்றிட்டு போயிடுறான். மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏமாந்து போகிறதை பார்க்கணும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த மாதிரி தவறான ரூட்டில் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. நிறைய அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதவிதமான வழியில் அந்த பண மோசடிகள் நம்முடைய தேசத்தில் நடக்கிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாந்து கொண்டு இருக்கிறதை நாம் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து தேவன் உங்களை நிறைவாய் கொடுத்து உங்களை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆனால் அந்த மாதிரி குறுக்கு வழியில் மட்டும் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஆமாம், அதுவும் நான் சொல்லேன், கர்த்தருடைய பிள்ளைங்க யாரும் அந்த மாதிரி இந்த ஆன்லைன் ரம்மி, இந்த சூதாட்டம், இந்த பிட்காயின், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. இன்னும் பலவிதமான முதலீடுகளில் நீங்கள் இதை செஞ்சால் இது கிடைக்கும், அதை செஞ்சால் அது கிடைக்கும், அதை செஞ்சால் அதை கிடைக்கும், இப்படி புது புது வழிகளில் பிசாசு இன்னைக்கு மனிதர்களை ஏமாற்றுகிறதை நாம் பார்க்கணும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பண ஆசையினாலே அநேகர் தங்களை என்ன பண்ணுறார்களாம், உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்களே அடிவை என்ன பண்ணுறார்களாம், தேடி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை வந்துச்சுன்னா அவன் கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவான். அவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனா என்ன பண்ண முடியாதான், வாழ முடியாது. ஆமாம், பண ஆசை அவனுடைய உயிரையே கூட சில நேரத்தில் மாய்த்து கொள்வதற்கு அது காரணமாய் அமைந்து விடுகிறதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய 12 சீடர்களில் ஒருவன் யாரு, யூதாஸ் காரியோத். அதுவும் 12 சீடர்கள் அவனும் ஒருத்தன். 3 வருஷம் ஆண்டவரோடு கூடவே இருக்கிறான். ஆண்டவர் மற்றவர்களுக்கு டீச் பண்ண மாதிரி அவனுக்கும் ஆண்டவர் போதிக்கிறார். அவனும் ஆண்டவருடைய அற்புதங்களை அதிசயங்களை கண்ணார கண்டவன், ஆண்டவரோடு சாப்பிட்டவன், ஆண்டவரோடு உறங்கினவன், ஆண்டவரோடு கூடவே இருந்தவன். ஆனால் கடைசியாக அவன் ஒரு நாள் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். எதனால்? அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு, பண ஆசை. 30 வெள்ளிக்காசுக்காக தன் ஆண்டவரையே என்ன பண்ணான், காட்டி கொடுத்தான் இல்லை. ஏன்னா நீங்கள் அவனுடைய சரித்திரத்தை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து வாசிக்கும் போது அவனுக்குள்ள அந்த பண ஆசை வேர் கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் கூட அங்கே மரியாள் விலையேற பெற்ற அந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சிரசில் ஊற்றி அவருடைய பாதத்தை துடைத்த போது அவன் சொல்கிறான், இது ஏன் வீண் செலவு, இதை 300 பணத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், விற்று இருக்கலாமே இல்லை சொல்கிறான். இதை வீணாக்கிட்டீங்களே, இதை 300 பணத்துக்கு என்ன பண்ணியிருக்கலாம், விற்று இருக்கலாமே. அவன் இருதயம் பணத்தின் மேலேயே குறிக்கோளாக இருந்தது. சில விசுவாசிங்களுக்கு எப்பயுமே என்னவா இருக்கும், பணம் 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 பணம்னு சொல்லி அவங்க இருதயம் யோசிக்கிறதெல்லாம் பணத்தின் மேலேயே இருக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருங்க, கர்த்தருக்கு பிரியமான வழியில் நீங்கள் சம்பாதிக்க நீங்கள் பிரயாசப்படுங்க.
கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் உங்களுடைய வேலை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய சகல காரியங்களும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கட்டும். ஒருவேளை குறைஞ்ச சம்பளமாக கூட இருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஏற்ற வேளையில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பற்றாக்குறையில், இன்னைக்கு வறுமையில், இன்னைக்கு கடன்காரர்களாய், இன்னைக்கு தரித்திரர்களாய் கூட ஒருவேளை சம்பாதிக்கிற இந்த சம்பளம் எனக்கு போதுமானதல்ல, என் குடும்பத்துக்கு போதுமானதல்ல, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். நீங்கள் கலங்காதீங்க. ஐஸ்வர்ய சம்பன்னர் கர்த்தர், அவர் நம்முடைய சகாயர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் நமக்காக என்ன பண்ணாராம்? தரித்திரரானார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்முடைய சகாயராயிருக்கிறார். ஆமாம், உன் பிள்ளைங்களுடைய திருமண தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். உன் பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய எதிர்கால தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். உன் குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். அவர் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் சோதர, கர்த்தரை நம்பியிருக்கிற உங்கள் குடும்பம் இந்த சமுதாயத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால் நாம் பணத்தை நேசிக்கக்கூடாது. பணத்தை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய உயிராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரை தான் நேசிக்கணும். சிலர் யோசித்து பாருங்கள், உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். சிலருக்கெல்லாம் பணத்து மேலே இருக்கிற மதிப்பு, பணத்து மேலே இருக்கிற கனம், பணத்துக்கு நீங்கள் கொடுக்கிற முதலிடம் யாருக்கு கொடுக்கறது கிடையாது? கர்த்தருக்கே கொடுப்பது கிடையாது. அப்போது அந்த யூதாஸ் காரியத்தை பார்க்குறோம். ஆண்டவருடைய 12 சீடர்களில் ஒருவனாக இருந்தோம். அவன் பண ஆசை உள்ளவனாக இருந்ததுனால அந்த 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். பணம் வந்துடுச்சு, ஆனால் அவன் வாழ்க்கையை இழந்து போனான். இல்லை, கடைசியாக என்ன பண்ணான்? நாண்டு கொண்டே செத்தான். நீங்கள் வேதத்தில் அநேக ஆதாரங்களை நான் அதுக்கு ஆதாரமாய் காட்ட முடியும். இல்லை, ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக இருந்த இல்லை எலியாவின் உடன் வேலைக்காரனாகிய எலிசா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு? பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமாம், எலியாவின் இடத்துல இருந்த ஆவின் வரங்களை கர்த்தர் எலிசாவுக்கு என்ன பண்ணாராம்? ரெட்டிப்பாய் கொடுத்தார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் எலிசாவுக்கு உடன் வேலைக்காரனாக இருந்த யாரு? கேயாசி. என்னாச்சு? பண ஆசையினாலே இல்லை, நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் அவனையும் அவன் சந்ததியும் பற்றி பிடித்து கொள்வதற்கு அவன் என்னவாயிட்டான்? காரணமாய் மாறி போனான். அதுவும் ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசியினுடைய உடன் வேலைக்காரன், சாதாரணமான ஆள் இல்லை. இப்போ எலியாவினிடத்தில் இருந்த ரெட்டிப்பான வரங்களை எலிசா பெற்று கொண்டிருக்காருன்னா, இப்போ எலிசாவினுடைய வேலைக்காரனாகிய கேயாசி 3 மடங்காவது என்ன பண்ணியிருக்கணும்? பெற்றிருக்கணும். ஆனால் வரத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவன் எதை பெற்றுக்கொண்டான்? குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டான். அவனும் அவன் சந்ததியும், அவனோட மட்டும் போயில்லை, அவன் சந்ததிக்கு என்ன வந்துச்சு? குஷ்டரோகம். சில நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் நீங்கள் நடந்து பணம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் பணத்தை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நினைப்பீர்களானால் அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது, உங்கள் சந்ததிக்கும் அதே ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கும்போது பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன பண்ணாராம்? வேதனையை கூட்டாராம். நீங்கள் சம்பாதிக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அதை பல ஆயிரங்களாய், பல லட்சங்களாய், பல கோடிகளாய் கர்த்தர் பெருகச் செய்கிறது மட்டும் இல்லை, உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றி நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறை தோறும் இந்த பூமியிலே வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லை, அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பண ஆசை வராதுன்னு இல்லை. இவன் தீர்க்கதரிசி இல்லை. ஸோ ஆனால் தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனாக இருந்த அவனுக்குள்ள என்ன வந்துதான்? பண
ஆசை வந்தது. எனக்கு நேரம் இல்லாதனால வேகமாக போகிறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த சம்பவங்கள்லாம் தெரியும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கேயாசை பற்றி நம்ம வாசிக்கிறோம். யூதாஸ் காரியத்தை பற்றி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதாவது யூதாஸ் காரியத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். நமக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது பீலேயாம் இல்லை, அவனும் பாருங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு இல்லையா, ஸோ பாலாக் ராஜாவுக்கு இல்லையா, ஸோ அவன் செவி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தன பாவம் செய்யும்படி தவறாய் அவர்களை போதனை செய்து நடத்தினவன் இந்த பீலேயாம். கடைசியா அவன் எப்படி செத்தானா? பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மடிந்து போனான். பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், என் முடிவு நீதிமானுடைய முடிவை போல் இருப்பதாக என்று வாஞ்சித்தவன். அவன் சொல்றான், என் முடிவு எப்படி இருக்கணும்? நீதிமான்களுடைய முடிவை போல இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நீதிமான்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை இப்ப கஷ்டப்படலாம், இப்போ நீங்க எத்தனையோ குறைவுகளோடு கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது உங்கள் முடிவு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதக்காரன் சொல்கிறாருல்ல, ஸோ சங்கீதம் 34 பார்க்குறோம், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும், சொல்லுங்களாம், ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுறவங்களுக்கு என்ன இல்லையா? குறையில்லை. காரணம், அவர் நம்முடைய சகாயராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சகாயர். ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம், சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே தாவீது சொல்கிறாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. 37:25 சொல்றார் இல்லை, வாசிங்க 37:25. என்ன சொல்றாரு தாவீது? நான் இளைஞனா இருந்தேன், இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? அவர் சொல்றாரு, இப்ப எனக்கு முதிர் வயதாகி விட்டது. யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், இப்ப எனக்கு முதிர் வயதும் ஆகிவிட்டது, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒருவேளை தாவீதுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பசினால இல்லை, ஆசாரியனிடத்துல போய் இல்லையா அப்பத்தை கேட்டு வாங்கின தேவ மனிதன். பசி, பட்டினி, வனாந்தரம் இல்லை, பலவிதமான துன்பங்கள் இல்லை, எவ்வளோ நெருக்கம். தாவீதை போல நெருக்கப்பட்டவங்க உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ பாடுகள், அவ்வளோ பிரச்சனை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் இளைஞனாக இருந்தேன், இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, பல ஆண்டுகள் நான் கடந்து விட்டேன், ஆனால் கர்த்தர் யாரை கைவிடுறதில்லை? நீதிமானை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீதிமானை கைவிட மாட்டாருன்றது மட்டும் இல்லை, அவன் சந்ததி அப்பத்துக்கு என்ன பண்ணாது? இறந்து தெரியாது. ஆமாம், கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிச்சாரா இல்லையா?
அவனை அரசனா உயர்த்தினது மட்டும் இல்லை, அவன் சந்ததி தலைமுறையாய் ராஜரீக சந்ததியாய் தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்களாய் கர்த்தர் அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமாம், அதனால் உங்கள் சந்ததிக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமே ஒழிய பண ஆசைக்கு இடம் கொடுத்து உங்கள் சந்ததிக்கு சாபத்தை என்ன பண்ண ஒரு நாளும் சேர்த்து வைக்கக்கூடாது. ஆமாம், அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணணும். பணம் வேணும், கர்த்தர் கொடுப்பார். ஏற்ற வேளையில் கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு கடங்காராக இருப்பீங்க, நாளைக்கே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத ஜீரோவில் இருப்பீங்க, நாளைக்கு ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நீங்கள் எல்லாருடைய கண்களை உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படி உங்களை ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால் பண ஆசை நமக்கு வரக்கூடாது இல்லையா? ஸோ நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன பண்ணணுமா? என்னணும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தேவையா எசப்பாண்ட சொல்லுங்க. ஆண்டவர் ஏற்ற வேளையில் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறது மட்டும் இல்லை, உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் குறுக்கு வழியில் போய் நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி திருடி, ஒருவேளை பணக்காரன் ஆகணும்னு சொல்லி லஞ்சம் வாங்கி, ஒருவேளை பணக்காரன் ஆகணும்னு சொல்லி அடுத்தவன் பொருளை ஏமாற்றி, இல்லை பொய் சொல்லி சம்பாதித்து, இல்லையா? ஸோ இப்படி தவறான வழியில் முன்னேற நினைச்சா அது உனக்கும் அழிவை உண்டு பண்ணும், உன் சந்ததிக்கு என்ன பண்ணும்? அது அழிவை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கே சோதனை. அதை நீயே அனுபவிக்க முடியாது, உன் சந்ததியை அனுபவிக்க முடியாது. ஸோ அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம தேவைகள் வரும், ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் பொறுமையோடு இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க, என்னை கர்த்தரை தேடினேன், எனக்கு ஒரு குறையும் இல்லாதபடி என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சரி, அப்போது இந்த பண ஆசை உள்ளவங்க யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அதாவது அவருடைய செயல்பாடுகள் என்ன. ஏன்னா நம்ம கூட சொல்லும், எனக்கு பண ஆசையே இல்லை பாஸ்டர், நான் கர்த்தருக்குள்ளே இருக்கேன். இன்னும் சில நேரத்தில் நம்மளை தற்பரிசோதனை செய்து நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போது பண ஆசை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தில் நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யாத்திரையாகமம் 20:8 பார்க்கிறோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. என்ன நாள்? ஆமாம், பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் வாரத்தினுடைய சனிக்கிழமை கடைசி நாள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வாரத்தினுடைய முதல் நாள் தான் ஓய்வு நாள். அல்லேலூயா. ஆமாம், அப்போது நீங்கள் ஓய்வு நாளை கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி கை கொள்ளணுமா? பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வாரம் வேலை இல்லை, அதனால் சர்ச்சைக்கு போகலாம். அடுத்த வாரம் கல்யாணம் இருக்குது, காரியம் இருக்குது, நிச்சயதார்த்தம் இருக்குது. ஒருவேளை அடுத்த வாரம் மாமியார் வருவாங்க, மாமனார் வருவாங்க, இல்லை பிள்ளைங்க வருவாங்க, அதனால் நம்ம சர்ச்சுக்கு போக வேணான்னு கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளை சொல்லவே கூடாது. வாரத்தில் 6 நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் வாரத்தினுடைய முதல் நாள் அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. ஆமாம், அந்த நாளை நாம் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம், எது வரைக்குமா? உயிரோடு இருக்க நாளெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமாம், அது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை. 10 கட்டளையில் அது ஒன்று. வாரத்தினுடைய முதல் நாள் நம்ம எல்லாரும் எங்கே தான் இருக்கணுமா? கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எபிரேயர் 10:25, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எதை விடக்கூடாதான்? சபை கூடி வருதலை விட்டுடக்கூடாது.
நீ உன் வாழ்க்கையில் ஆண்டவரை கனம் பண்ணாதான் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். ஆமாம், சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை வரும், ஞாயிற்றுக்கிழமை தான் சொந்தக்காரங்க கல்யாணம் வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு மற்ற கூட்டங்கள்லாம் வரும், ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் வரும். நீ சொல்லணும், என்ன வந்தாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை என் தேவனுடைய ஆலயத்தில் போய் முதலாவது என் ஆண்டவரை நான் தொழுது கொள்வேன், அது என்னுடைய பிரதான கடமை என்று சொல்லி நீ நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை என்ன பண்ணமா, நீ தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 56ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்க, 56ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசிங்க. ம் 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 சொல்லானாக. ம் ம் கவனிங்களா, என்ன சொல்கிறார் ஆண்டவரே? என் ஓய்வு நாட்களை, எல்லாரும் படிங்க, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து. அப்படின்னா இந்த வாரத்தின் முதலாம் நாளை கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணோம்? தேவனுக்கென்று ஆசரிக்க வேண்டும். ஆசரித்து எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொள்ளுகிற அன்னர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்றும் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். அடுத்தது என்ன? கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமாம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள். அது யாருக்குரிய நாளே? நமக்குரியது கிடையாது. நம்ம இஷ்டப்படி நம்ம வேலைகளை செய்வதற்கு அல்ல. அது யாருக்குரிய நாளாம்? கர்த்தருக்குரிய நாள். ஸோ அந்த நாளை நம்ம ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி நாம் ஜீவிப்போமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள இந்த பூமியில் எப்படி வைப்பாராம்? உத்தம இடத்துல கர்த்தர் வைப்பாராம். அதோடு மட்டும் இல்லை, பரலோகத்தில் ஆண்டவர் அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணுவாராம்? மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், நீ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளாமல் கர்த்தருடைய நாளை நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டீன்னா நீ எங்கே போக முடியாதான்? பரலோகத்துக்கே போக முடியாது. ஆமாம், ஏன்னா அது ஆண்டவர் உனக்கு கொடுத்த நாள். அந்த நாளில் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனுக்கு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய காரியங்களை நீ செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் அடுப்பு கூட என்ன பண்ணக்கூடாதான்? மூட்டக்கூடாது. ஏதாவது அப்படி உலக பிரகாரமான வேலைகளை செய்தால் அவனை என்ன பண்ணணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். அது பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை. ஆமாம், நீங்கள் எத்தனை பேர் வேலை வந்துச்சுட்டாங்க பாஸ்டர் என்னால் வர முடியல, ஒன்று அப்போ கல்லெறிஞ்சு கொல்லணும் இல்லை? அப்போ உனக்கு ஏன் சொல்ல வர? அப்போ நீ தேவனை விட வேலை என்ன பண்ணுற? அதிகமாய் நேசிக்கிற தேவனை விட உன் வேலையை கனம் பண்ணுற. சிலர் ஓட்டி பாஸ்டர், ஓட்டிக்கு போனால் 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும், அதனால் என்னால் வர முடியல இன்னும் இல்லையா? ஸோ சிலர் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ், என் புள்ள பாஸ் பண்ணணுமே, அதனால் அதுவும் 10th +2 இல்லை, அதனால் என் புள்ள இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போடலன்னா இன்றைக்கி முக்கியமானதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதனால் என் பிள்ளைய ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்பிட்டு நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். இன்னும் ஸோ இப்படி ஒருவேளை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கலைன்னா வியாபாரம் பாதிக்கப்பட்டோம் இல்லை? சில இருக்காங்க வியாபாரம் போயிடும். வியாபாரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னா வரும். ஆனால் என்னைக்கு மட்டும் வராது? சனிக்கிழமை வராது. 6 நாளும் மன்னா வரும். ஆனால் 7வது நாள் என்ன வராது? மன்னா வராது.
ஆனால் அதுக்கு பதில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? 6வது நாள் அவங்களுக்கு எப்படி கொடுப்பாராம்? இரட்டத்தனையாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், 2 மடங்கு அன்னைக்கு கொடுத்துருவார். ஸோ மற்ற நாள்லலாம் அந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக சேர்த்து வச்சா அது புழுத்து என்ன பண்ணிடும்? நாற்றம் எடுத்துடும். ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் 2 மடங்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதை சேர்த்து வச்சு அது என்னது செய்யாது? கெட்டு போகாது. தேவன் எவ்வளோ அற்புதமானவர், யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாளை நம்ம கை கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நீ கர்த்தரை தொழுது கொள்ளும்போது உன் வேலை போகாது சார், உங்கள் பணம் போகாது, உங்களுடைய வருமானம் போகாது. அதுக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சிலருக்கு தலைவலி வந்தால் கூட சர்ச்சுக்கு லீவு சொல்லுவார், எங்க கிளம்புமா சீக்கிரம். இல்லைங்க, எனக்கு இன்றைக்கி ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பிசாசு சர்ச்சுக்கு கிளம்புறப்ப தான் தலைவலியை கொண்டு வருவான் பாருங்க. அப்புறம் வாழ்க்கையே தலைவலியாக தான் இருக்கும். சரியா? செத்தாலும் பரவாயில்ல, நான் எங்கே போய் சாவறேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் சாவறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ வந்து பாரு, பிசாசு பலவீனத்தை எடுத்து ஓடியே போயிடுவான். இல்லை, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால பண ஆசை உள்ளவர்கள் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்காதவர்கள் எல்லாருமே என்னதானா? பொருளாசை உள்ளவங்க. ஏன்னா கழனியில் அன்றைக்கி தான் வேலை இருக்கும், அன்றைக்கி தான் அறுப்பு இருக்கணும், அன்றைக்கி தான் களை பறிக்கணும், அன்றைக்கி தான் நடும். ஏங்க மற்ற நாளில் நட்டால் விளையாதா? வேலைக்கு ஆள் வரமாட்டாங்க, கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீ ஆண்டருக்கு உண்மையாக இருந்தால் மனுஷன் வரலைன்னா தேவதூதனையே கூட கர்த்தர் அனுப்பி என்ன செய்வார்? உனக்காக காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாராம்? அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆமாம் கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி செய்கிறேன்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம்? பண ஆசை இருக்குன்னு அர்த்தம். நான் வேலை செய்கிறப்போ எங்கள் ஆஃபீஸில் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் 2 மடங்கு சம்பளம். அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் சத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களை மாதிரி ஆரம்ப கட்ட விசுவாசி. அப்போ தான் ஆண்டவர் அறிஞ்ச புதுசு. இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம், நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓனரே சொல்லுவார், இல்லைப்பா நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குது சார், கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு. நான் சொல்லுவேன், நீங்கள் 2 மடங்கு சம்பளம் 2 மடங்கு சம்பளம் ஞாயிற்றுக்கிழமை போனால் நான் சொல்லுவேன், 2 மடங்கு இல்லையா, எனக்கு 10 மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் நான் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய ஆலயத்தை தவிர வேலைக்கு என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். அப்போவே ஆண்டவர் அந்த மாதிரி வைராக்கியத்தை கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால் நம்ம ஒரு நாளும் இல்லை கர்த்தருடைய ஆலயத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம மிஸ் பண்ணுறோன்னா அப்போ வேலையை நேசிக்கிறோம், பண ஆசை உள்ளவங்களாக இருக்கிறோம், தேவனை கனவீனம் பண்ணுறோம், தேவனை அசட்டை பண்ணுறோம். ஒருவேளை விருந்தாடி வராங்களா, கூட்டு வந்துடுங்க சர்ச்சைக்கு. ஆமாம், யார் வந்தாலும் பரவாயில்ல, மாமா வந்தாலும் சரி, மச்சான் வந்தாலும் சரி, ஒருவேளை ஜனாதிபதியாக உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட முர்மு அம்மா கிளம்புங்கம்மா, மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே இன்றைக்கி எங்கே போனோம்? நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனோம், எங்களோட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு அவங்களையும் கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு வரணும். அல்லேலூயா. ஆமாம். இல்லை இன்றைக்கி கிரகப்பிரவேசங்க நான் போனோம், இல்லை இன்றைக்கி ஜல்லி போடுறாங்க நான் போனோம், எந்த போட்டாலும் போட்டோம், நீ கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்தாதான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லைன்னா அது என்னதான்? அந்த வேலையை, அந்த பணத்தை, அந்த பொருளை நம்ம முக்கியப்படுத்துகிறோம், தேவனை நம்ம கனவீனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். ஆகவே நம்ம அதாவது பொருளாசை உள்ளவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க என்ன பண்ண மாட்டார்களாம்? நினைக்க மாட்டார்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் பொருளாசை உள்ளவங்க யார் அப்படின்னா, சங்கீதம் 15:5 சொல்றாரு, வாசிங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். எத்தனை பேர் பரலோகம் போகணும்னு ஆசை? நான் பரலோகம் போகணுன்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்து ஒரு அலையில சொல்லுங்க.
அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாராம், யாரெல்லாம் பரலோகம் போகணுமோ, அதாவது அவங்கெல்லாம் உட்காந்துங்க, யாரெல்லாம் பரலோகம் போகக்கூடாதோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, எழுந்து நில்லுங்க அப்படின்னாராம். அப்போது ஒருத்தர் மட்டும் எழுந்து நின்னாராம். பாஸ்டருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான். ஐயா, ஏன்யா நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க? இல்லையா, நீங்கள் நின்றுக்கின்னு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு துணையாக நானே என்ன பண்ணிட்டேன், எழுந்து நின்றுட்டேன் அப்படின்னாராம். பாஸ்டர் நின்றுக்கின்னு தான் என்ன பண்ணிப்பார், பிரசங்கம் பண்ணியிருப்பார். அவர் சொன்னார், பரலோகம் போனன்றவங்க உட்காந்துங்க, பரலோகம் வேணான்றவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, எழுந்து நில்லுங்க. புரியலையா? புரிஞ்சுதா? சரி. அப்போ ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணார், எழுந்து நின்னார். அப்போ பாஸ்டர் கேட்டார், என்னம்மா, என்னையா இது? அவருக்கு ஒரே அதிர்ச்சியம். ஏன்னா அவர் தான் அந்த சபையினுடைய மூப்பனாராம். அதனால் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான். என்னையா இது, இவ்வளோ நாள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து இந்த மனுஷன் போய் நரகத்துக்கு போனேன்னு எழுந்து நிற்கிறாரு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாகி பாஸ்டர் கேட்டாராம், ஏயா நீங்கள் எழுந்து நின்னீங்க? இல்லை பாஸ்டர், நீங்கள் நின்றுங்கிறீங்களா, அதனால் உங்களுக்கு துணையாக நான் என்ன பண்ணேன், நின்ன அப்படின்னாராம். ஸோ அந்த மாதிரி இல்லாதபடி நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், பரலோகத்துக்கு போகணும். அப்போ பரலோகத்துக்கு போனோன்னா இங்கே சொல்கிறாரு, உன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த வட்டி குட்டி போடுன்றதெல்லாம் சாபந்தான் சேர்ந்து வரும். உங்கள் பணத்தை என்ன பண்ணக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. அதுவும் சிலர்லாம் சீட்டு கம்பெனிலாம் நடத்துவாங்க, பார்த்துருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைங்க ஃபைனான்ஸ் கம்பெனி வைக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைங்க வட்டிக்கு வர்றது. ஸோ இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. ஆமாம், ஒருவேளை பணம் தேவை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, தப்பு இல்லை, கொடுங்க, வாங்கிக்கிங்க. ஆனால் அநியாய வட்டியினால் பணத்தை என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, அநியாய வட்டியினால் ஆஸ்தியை சேர்க்கிறவன் முட்டையிட்டு அடைக்காத்து குஞ்சு பொறிக்காத கவுதாரி கொப்பா இருக்கிறான். அதனால் வரும், நிறைய வரும், ஆனால் அது என்ன செய்யாது, வளராது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க யாரும் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. நான் விசுவாசியாக இருந்து வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் உனக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம், பண ஆசை உள்ளவனாக இருக்கிறன்னு அர்த்தம். ஒருவேளை கர்த்தர் நிறைய கொடுத்துருந்தா கர்த்தருக்காக செலவு பண்ணு, ஏழை எளிய ஜனங்களுக்காக கொடு, கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடு, நீயும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, பணம், அதாவது ஏன்னா வேதம் சொல்லுது, பணப்பிரியன் பணத்தினால என்ன பண்ண மாட்டானா, திருப்தி அடைய மாட்டானா. பாருங்கள், எவ்வளோதான் பணம் இருந்தாலும் ஒருத்தருக்கு என்ன வராது, திருப்தியே வராது. இன்னும் பணம் வர வர இன்னும் சேர்க்கலாம், இன்னும் சேர்க்கலாம், இன்னும் சேர்க்கலாம், இன்னும் எப்படி சேர்க்கறது, இன்னும் எப்படி லட்சமாக மாற்றுறது, இன்னும் எப்படி கோடியாக மாற்றுறது, அப்படி தான் என்ன வரும் இல்லை? ஸோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. வீடே இல்லாமல் இருந்தீங்க, நல்ல வீட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆனால் இன்னும் 10 வீடை கட்டணும்னு ஆசைப்படாதீங்க. நான் கட்டி போகும்போது தூக்கி நான் போகிறோம், 10 வீடு நம்மளா கூட வருமா? இன்னும் நான் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை எங்களுக்கு வீடு இல்லையா, கர்த்தர் நல்ல அரண்மனை மாதிரி வீட்டை கர்த்தர் கட்டி கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லை, இந்த கொரோனா காலத்திலலாம் நம்ம பார்த்தோம், அமெரிக்காவில் பல தேசங்களில். ஸோ பெரிய பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் பணத்தை எடுத்தாந்து ரோட்டில் கொட்டினான். ஏண்டான்னு கேட்டால், நான் சாவ போகிறேன், இந்த பணம் எனக்கே என்னத்துக்கு? பணம் இருக்கு, ஆனால் ஒரு துண்டு ரொட்டிக்கு என்ன இல்லை, வழி இல்லை. இல்லை, யோசிச்சு பாருங்க. டைட்டானிக் கப்பல் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் உலக அதிசயங்களில் ஒன்று போல் அது காணப்பட்டது. அப்படிப்பட்ட கப்பல், அதில் போனவெல்லாம் பெரிய பெரிய கோட்டீஸ்வரனா. இப்போது கப்பல் அந்த பனி பாறையில் மோதி அது உடைந்து போகிற நிலைமை. அதில் 8 மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள் இருந்தார்களாம். அதில் ஒரு கோட்டீஸ்வரன் $3000 பணத்தை அந்த கப்பலில் வச்சுருந்தானாம். அவன் ஓடி போய் அந்த மூழ்க போது நம்ம சாவ போகிறோன்னு தெரிஞ்ச சூழ்நிலையில் ஓடி போய் அந்த பணத்தை எடுக்கலையாம். 3 ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொண்டு சொன்னானா, இந்த கப்பலில் $3000 இருக்கு, ஆனால் அதனால எனக்கு என்ன பயன் இல்லை? ஸோ வேஸ்ட். நம்ம எவ்வளோதான் கொண்டு வந்தாலும்
அதாவது நம்ம ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக போகிறதே இல்லை. வெறுங்கையோடு வந்தோம். போகும்போது எவ்வளோ தான் வீடு இருந்தாலும், கார் இருந்தாலும், பங்களா இருந்தாலும், கோடி கோடியாக நகை இருந்தாலும், ஒருவேளை டன் கணக்கில் தங்க வச்சுருந்தாலும், அதெல்லாம் போகும்போது ஐயோ பாஸ்டரோட இதெல்லாம் அனுப்பலான்னு அனுப்ப போகிறாங்க, இல்லை இந்த சிஸ்டரோட இந்த பிரதரோட இதெல்லாம் அனுப்பி வைக்கலான்னு வைக்க போகிறாங்க? ஒன்றும் இல்லை. வரும்போது வெறுமையாக தான் வந்தோம், போகும்போது வெறுமையாக தான் போகிறோம். அல்லேலூயா. அதனால் பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை வந்துட்டால் என்ன பண்ணுவான்? இன்னும் நகையை வாங்கணும், இன்னும் வீட்டை கட்டணும், இன்னும் நிலத்தை வாங்கணும், இன்னும் என்ன பண்ணணும், ஐஸ்வர்யத்தை குவிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதனால் உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் என்ன பண்ணக்கூடாது? அநியாய வட்டியினால தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் அதை நீ அனுபவிக்க முடியாதான், உங்கள் பிள்ளைங்க அதை அனுபவிக்க முடியாதான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணாதீங்க, வட்டிக்கு விடாதிருங்கள். அப்படி விட்டால் நீ பரலோகம் போக முடியாது. ஒருவேளை உன் சகோதரன், உன் சகோதரி, உன் உறவினர்கள், உன் நண்பர்கள், உன் திருச்சபை மக்கள் தேவையோடு இருக்காங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதனால் உங்கள் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது பாருங்க, யாரு அப்படின்னா, அதாவது கஞ்சத்தனம் உள்ளவன், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன பண்ணுறானா, கடன் கொடுக்க. சிலர்லாம் ரொம்ப கஞ்சனாக இருப்பான் பாருங்க. அதுவும் கஞ்சல்ல கஞ்சன், இந்த வடிகட்டி கஞ்சன் வாங்க பாருங்க. இந்த பண ஆசை உள்ளவன் எப்படி இருப்பானா, ரொம்ப கஞ்சனாக இருப்பானா. அவன் யாருக்கும் சொல்லுவாங்கல்ல, எச்ச கையால் கூட என்ன பண்ண மாட்டான், காக்கா ஓட்ட மாட்டான். ஏன்னா ஓட்டினா கையில் இருக்கிற சோறு என்ன பண்ணிடும், விழுந்துரும் பாருங்க. இல்லை, சில நேரத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை, நமக்கு செல்வத்தை, நமக்கு திரளான ஆஸ்தியை ஆண்டவர் கொடுப்பது நாம் சுகபோகமாக வாழ்வதற்கு அல்ல. சில நேரம் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள் கஷ்டப்படுவாங்க, நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பன் கஷ்டப்படுவாங்க, ஒருவேளை நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் கஷ்டப்படுவாங்க, ஒருவேளை திருச்சபையில் இருக்கிற எத்தனையோ மக்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க, ஊழியத்தில் எத்தனையோ பற்றாக்குறையினால் பல ஊழியங்கள் தடைபட்டு இருக்கும். அதற்காகத்தான் தேவன் நமக்கு என்ன பண்றாரு, செல்வத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இல்ல, சங்கீதக்காரன் சொல்றாரு இல்ல, என் செல்வம் எனக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள, உமக்கும் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது. நீ அனுபவிச்சுட்டு, அதாவது வச்சுக்கின்னு தூக்கமே வர மாறுது. ஏன்னா திருடன் எந்த பக்கம் வருவானோ தெரில. இல்லை, ஐயோ திருடன் வர மாதிரி இருக்க, நைட்டெல்லாம் தூக்கம் போயிடும் பாருங்க. எதுக்கு? நம்ம கஞ்சனா இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய தேவைக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவேளை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இல்லை, அதாவது நன்மை செய்கிறதுல நம்ம என்ன பண்ணக்கூடாதான், சோர்ந்து போகாது இருக்கணும். ஏன்னா ஏற்ற காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோமா, அறுப்போமா. இன்னைக்கு நீ பணக்காரனா இருக்கலாம், நாளைக்கு நீ ஏழையா இல்லலாம். இன்னைக்கு நீ ஏழையா இருக்கலாம், நாளைக்கு நீ பணக்காரனா இல்லலாம். நீ யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்றியே, அவங்க இன்னைக்கு ஏழையா இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உனக்கு அவர்கள் உதவும்படி கர்த்தர் உன்னை விட அவங்களை ஆசீர்வதித்து உனக்கு அநேக விதத்தில் அவங்க ஹெல்ப்பாக இருக்கும்படி, அவங்க உதவியாக இருக்கும்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார். அல்லேலூயா. அதனால் யாரையும் நம்ம அற்பமாக என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. தரித்திரனை நம்ம கனவீனம் பண்ணக்கூடாது. ஏழைகளை நம்ம அற்பமாய் எண்ணக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பண ஆசை உள்ளவன் யாருக்கு என்ன பண்ண மாட்டான், கொடுக்க மாட்டான். ஏங்க சில நேரத்தில் மனைவி பிள்ளை கூட கொடுக்க மாட்டான். கஞ்சனுங்களை பார்த்துக்கிறியா, அவனே நல்லா சாப்பிட மாட்டான், அவனே நல்லா உடுத்த மாட்டான், பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருப்பான். நான் ஒரு முறை ஒரு ஐயா, நான் சேலத்துக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு ஐயா வந்தார். மெடிக்கலில் மாத்திரை வாங்கிறதுக்காக அங்கே எஸ்தர் அவங்க மெடிக்கலில் மாத்திரை வாங்கிறதுக்கு வந்தார். நானும் ஒரு 5 ரூபா வச்சுக்கின்னு, ஐயா இதுக்கு மாத்திரை கொடுங்கண்ணா. நான் சொன்னேன், யஷ்வந்த் அவர் என்ன மாத்திரை கேட்குறாரோ அதெல்லாம் கொடுத்து விடு, பரவாயில்ல. அவர் என்ன வேணுன்றாரோ அதெல்லாம் என்ன பண்ண, கொடுத்து விடு, பரவாயில்ல. அவர் 5 ரூபா தான் வச்சுங்கிறார் போல இருக்கு, பாவம். அதனால் அது எவ்வளோ விலையானாலும் பரவாயில்ல, அவருக்கு ஃப்ரீயாக கொடுத்து விட்டுரு அப்படின்ட்டேன். அப்போ பக்கத்து கடைக்கார் வந்தார். அவர் செல்ஃபோன் பக்கத்து கடை. அவர் சொன்னார், ஐயா
இந்த ஆளுக்கு ஃப்ரீயாக கொடுக்காதீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயோ பாவம் அப்படின்னு. அவர் சொன்ன, உங்களுக்கு தெரியாதுங்க, பெரிய பணக்காரன் அவர். அவர் சொல்கிறார், அவர் யார்? இந்த ஊரில் நிறைய சொத்து அவருக்கு இருக்குது. உண்மையாக நடந்த சம்பவம். அவர் சொல்கிறாரு, இவனை பார்க்கறதுக்கு நீங்கள் இவன் தோற்றத்தை வச்செல்லாம் தீர்மானம் பண்ணாதீங்க. பார்த்தா அழுக்கடைஞ்ச ட்ரெஸ்ஸு, அவனை பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான். ஆனால் அவர் சொன்னார், ஐயா இந்த ஊரில் நிறைய சொத்து இவனுக்கு இருக்குது, இவன் பிள்ளைங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், ஆனால் இவன் இந்த மாதிரி என்ன பண்ணுறான், ஏமாத்துறான். அதனால் என்ன பண்ணாதீங்க, இவனுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்காதீங்க அப்படின்னாரு. பாருங்கள் எவ்வளோ கஞ்சன். ஏன் நல்லா சாப்பிட்டான்னா, நல்லா உடுத்தினான்னா. ஸோ சிலர்லாம் பாருங்கள், நல்லா சாப்பிடவும் மாட்டான், நல்லா உடுத்தவும் மாட்டான், பிள்ளைங்களுக்கும் செய்ய மாட்டான், கடைசியாக எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவார். கஞ்சனாய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதே போல் அதாவது கர்த்தருடைய காரியத்தில் நாம் உதாரத்துவமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் சரி, அதுக்காக கர்த்தரை என்ன பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது வாசிங்க. மூன்றாம் அதிகாரம் 7லிருந்து. என் ஆளை பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என்னவா, என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்கள் பிதாக்களின் நாள் தொடங்கி என்னுடைய கட்டளை என்ன பண்ண மாட்டீங்க, கை கொள்ள மாட்டீர்கள். கை கொள்ள மாட்டீங்கப்பா. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறார். என்ன பண்ணுறீங்க? ஸோ அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். எது, அதாவது என் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி இல்லை. ஸோ நீங்கள் என்ன வசனத்தை கை கொள்ள மாட்டீங்க. அதனால் இப்போ சொல்கிறேன், என்னிடத்துக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, எங்கே திரும்புங்க? என்னிடத்துக்கு திரும்புங்கள். அப்போது நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்கன்றார். அவங்க கேட்குறாங்க, ஆண்டவர் கேட்குறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள், வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்கிறதுனா என்னது? ஏமாத்துறது. கடவுளையே ஏமாற்றலாமா? சொல்லுங்க, கடவுளை ஏமாற்றலாமா? சில ஆட்கள் யாரையே ஏமாத்துறோம்? கர்த்தரையே ஏமாத்துறோம். நம்ம எவ்வளோ கிரேட் பாருங்க, இல்லை? அப்போ சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். அப்போ நீங்களாம் கேட்கலாம், நாங்கள் எதில் ஆண்டவரே உங்களை வஞ்சித்தோம், எதில் உங்களை ஏமாத்துறோம், எதில் உம்மை வஞ்சித்தோம்? அப்போ சொல்கிறாரு, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்புறம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்கள் பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம எப்போ பாக்கியவான்களாக இருப்போம்? பாக்கியவான்கள் என்னது? அவர் கொடுத்து வச்சவருப்பா. சொல்லுவாங்கள்ல, அவருக்கு என்னப்பா, அவர் கொடுத்து வச்சவருப்பா. அப்போது வேதம் சொல்லுது, உலகத்தில் கொடுத்து வச்சவங்கன்னா யார் தானா? சொல்லுங்க, யாராம்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தான் பாக்கியவான்கள். அதுக்காக தான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் எப்போ கொடுத்து வச்சவங்களா மாறுவோம் அப்படின்னா, இங்கே சொல்கிறாரு, தசம பாகங்களை எல்லாம் எங்கே கொண்டு வரணுமா? கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாலும், ஒருவேளை நிலத்தின் கனியாக இருக்கலாம்,
ஒருவேளை மிருகத்தின் கனியாக இருக்கலாம், ஒருவேளை நமக்கு கொடுத்திருக்கிற பணமாக இருக்கலாம், நம்முடைய நிலத்தினுடைய விளைச்சலாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம வீட்டில் விளையிற காய்கறிகளாக இருக்கலாம், நம்ம வீட்டில் விளையிற கனிகளை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் முதற் பலன் எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்க முதற் பலன் எல்லாம் என்னதான்? கர்த்தருக்குரியது. தேங்காய் காய்க்கு தான் முதல் பலன் யாருக்கு? கர்த்தருக்குரியது. ஒருவேளை சொரக்காய் காய்க்கு தான் முதற் பலன் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இது தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற அவருடைய கட்டளை. ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணோமா, ஒருவேளை நம்ம நிலத்தில் தானியங்கள் விளையுதா, அதில் முதற் பலன் யாருக்குரியதான்? கர்த்தருடையது. இப்படி நம்ம அதே போல் நம்முடைய வருமானத்தில் 10% அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆமாம். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? வஞ்சிக்க கூடாது. ஆமாம். முதல்ல எடுத்து ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இதை நீங்கள் தான் கொடுத்தீங்க, உங்கள் கரத்திலிருந்து நாங்கள் இதை பெற்றிருக்கிறோம், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? வேதம் சொல்லுது, நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவர் யாராம்? கர்த்தர். ஆமாம் தானே? சொல்லு. சரீரத்தில் ஒரே ஒரு நரம்பு கட்டாயிட்டா கூட போதும், அடுத்தது எங்கே போக முடியாது? வேலைக்கு போக முடியாது. பெரிய பலசாலியாக இருக்கலாம் இல்லை, ஒரே மூளைக்கு போகிற ஒரே ஒரு நரம்பு கட்டாயிட்டா கூட போதும், அடுத்தது நீ என்ன பண்ண முடியாது? எதையுமே செய்ய முடியாது, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவேன். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து, நமக்கு ஜீவன் கொடுத்து, நல்ல படிப்பை கொடுத்து, நல்ல உத்தியோகத்தை கொடுத்து, சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்து, ஒன்றுமே இல்லாத தரித்திரத்தில், ஏழ்மையில், வறுமையில் இருந்த நம்ம ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கும் போது, தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும், நம்ம வறுமையில் இருந்தாலும் சரி, நம்ம உயர்த்தப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதில் 10% நம்ம வஞ்சிக்காதபடிக்கு எங்கே கொண்டு போகணுமா? என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இது யார் சொல்லியிருக்குது? பாஸ்டர் சொல்லலைங்க. நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம சர்ச்சு பாஸ்டர் கொடுக்குறோம். நம்ம யாருக்கு கொடுக்கணுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆமாம். ஏன்னா அது ஆண்டவருடைய கட்டளை. நம்ம அந்த ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து எப்படி ஆசீர்வதிப்பாராம்? இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம். உங்களுக்கு எந்த வருமானம் வந்தாலும் சரி, ஒருவேளை வீட்டின் மூலம் வருமானம் வரலாம், கடையின் மூலம் வருமானம் வரலாம், ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் மூலம் வருமானம் வரலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வேலையின் மூலம் வருமானம், எதன் மூலமாக நமக்கு வந்தாலும் அதில் 10% எடுத்து ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் பிள்ளை சம்பாதிப்பதுக்கான பலத்தை கொடுத்தீங்க, படிப்பை கொடுத்தீங்க, இந்த ஞானத்தை கொடுத்தீங்க, இந்த நிலத்தில் இவ்வளவு தானியத்தை விளைய செஞ்சவங்க நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லி நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணனா நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீ சொல்லாமல் நீயா முழுசாக எடுத்து சாப்பிடும்போது என்ன பண்ணுறேன்னா தேவனை மறுதளிக்கிறேன், நீ தேவனை வஞ்சிக்கிறேன், தேவனை நீ என்ன பண்ணுற? ஏமாத்துற. நிறைய விசுவாசிங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த நாட்கள்லேருந்து இந்த நாட்கள் வரைக்கும் உண்மையாய் கர்த்தருக்கு கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைங்க, அவருடைய சந்ததி இன்றைக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலர்லாம் ஏதோ மனசில் அவங்க வருமானத்திலேருந்து 10% கொடுக்க மாட்டாங்க. சிலர் அதை கொடுக்க மனசு வராமல் அவங்க மனசில் நியமித்தபடி நான் இவ்வளோ கொடுக்குறேன், நான் இவ்வளோ கொடுக்குறேன்னோ. நம்முடைய வருமானத்தில் 10% அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை தேவனுக்கென்று எடுத்து நாம் கொடுக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம இந்த பூமியில் எப்படி இருப்போமா? பாக்கியம் பெற்றவர்களாக இருப்போம். எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவரே நம்முடைய வருமானத்தை பட்சிக்கிறவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அழிப்பார். இல்லைன்னா வரும், ஆனால் டாக்டராண்ட போவோம், வட்டிக்காரனாண்ட போவோம், இஎம்ஐக்கு போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் நீ என்ன பண்ண முடியாதான்? சாப்பிட முடியாது. ஏன்னா நீ நன்றி இல்லாமல் இருக்கிறல்ல. அதனால் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரு, பண ஆசை உள்ளவன்
கர்த்தருக்கு எப்பயுமே என்ன பண்ண மாட்டான்? கொடுக்க மாட்டான். பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க அவனுக்கு என்ன இருக்காது? மனம் இருக்காது. பணம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? மனம் இருக்காது. அப்படி நீ கொடுக்கலனா உன்னுடைய வருமானத்தை பிசாசு என்ன பண்ணுவானா? அழிச்சு போடுவானா? நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கே சோதரி. இது கர்த்தருடைய கட்டளை. உனக்காக ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷ சாலையை திறக்கணும்னா உன்னுடைய எல்லாவற்றிலும் நீங்கள் ஏசப்பாவை யோசிச்சு பாருங்களேன். அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டாந்து கையில் கொடுக்குறாங்க. அவர் அப்படியே வானத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்து அவர் என்ன பண்ணாராம்? ஸ்தோத்திரம் பண்ணினார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணோம்? முதல் பாகத்தை கர்த்தருக்கு எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இது நீர் கொடுத்த ஈவப்பா. தாவீது சாலமோன் ஆலயத்தை கற்றதுக்கு ஏராளமான வெள்ளியும் பொன்னையும் பணத்தை ஏராளமாக கொண்டு வந்து கொடுக்குறார். கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறோம்? உமக்கு கொடுக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நான் சம்பாதிச்சேன், ஏன் பணம், நான் எப்படி கொடுக்கறது இல்லை அப்படி நினச்சினா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஏன்னா கர்த்தர் தான் அதை கொடுக்குற. உன்னை உருவாக்கினவர் கர்த்தர், உனக்கு அந்த வேலையை கொடுத்தவர் கர்த்தர், உன்னை அந்த பொசிஷனில் வைத்திருக்கிறவர் கர்த்தர், அதை சம்பாதிப்பதற்கான எல்லாருடைய கண்கள் தயவை உண்டு பண்ணினவர் கர்த்தர். நீ உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் எல்லாரும் மறக்காமல் வாசித்து பாருங்க. ஸோ அதனால் உபாகமும் 8ஆம் அதிகாரம் வீட்டில் போய் எல்லாரும் வாசிங்க. ஸோ அதனால் நாம் அப்படி நம்ம செய்யாமல் போகும்போது நம்ம சொல்கிறோமா, இது நான் சம்பாதிச்சது, ஏன் ஞானத்தினால் வந்தது, ஏன் திறமையினால் வந்தது, ஏன் அறிவினால் வந்ததுன்னு சொல்லி தேவனை நாம் மறுதலிக்கிறோம். தேவனை ஏமாத்துறோம், தேவனை என்ன பண்ணுறோமா? மறுதலிக்கிறோம். ஸோ அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஸோ இங்கே சொல்கிறாரு, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அல்லேலூயா. நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். 8 வாசிங்க. உண்ணவும் உடுக்கமும் நமக்கு உண்டாயிருந்தால் போதுமென்று இருக்க கடவோம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 இல்லை, இன்னும் சொல்லுவார் இல்லை, நீங்கள் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கவும். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை எது மேலே இருக்கக்கூடாது? பணத்தின் மேலே இருக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். அவருக்கு தெரியும் நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆண்டவர் எப்படி கொடுப்பாரா? சொல்லுங்க, எப்படி கொடுப்பாரு? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை சிலர் கடனில் இருக்கலாம், சிலர் வறுமையில் இருக்கலாம், சிலர் பற்றாக்குறையில் இருக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? சம்பூரணமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லையேன்னு கவலைப்படலாம். நாளைக்கு இவ்வளவு பணத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நான் எங்கே யாருக்கு கொடுக்கணும், எந்த கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டணும், எந்த விதத்தில் தேவனுடைய ஊழியங்களுக்காக நான் செலவு பண்ணணும்னு சொல்லி நீ ஏங்கக்கூடிய, அதாவது நீ கொடுக்கக்கூடிய காலம் வரும். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை அநேகவற்றுக்கு அதிகாரியாய், அநேகவற்றுக்கு அதிபதியாய் தேவன் உயர்த்துவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன வரக்கூடாதான்? பண ஆசை வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு தேவையெல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய சகாயராக இருக்கிறார். அவர் நமக்கு எப்படி கொடுப்பாரு? சம்பூரணமாய் கொடுப்பார். அல்லேலூயா. பண ஆசையினால் விழுந்து போனவங்க யாராரு?
கேயாசி விழுந்து போனான். பண ஆசையினால யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணான்? விழுந்து போனான். பீலேயம் என்ன பண்ணான்? விழுந்து போனான். ஸோ அப்போ பண ஆசை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓய்வு நாளை கை கொள்ள மாட்டார்கள். ஸோ அது மாத்திரம் இல்லை, அவர்கள் வட்டிக்கு விடுகிறவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, ஸோ ஏழைகளுக்கு கொடுக்காதவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, மிகவும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதோடு மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை காணிக்கை கூட என்ன பண்ணுவார்களாம்? வஞ்சிப்பார்கள். இவங்க யாரா? பண ஆசை உள்ளவங்க. இவங்க எங்கே போக முடியாதா? பரலோகத்துக்கும் போக முடியாது. இந்த பூமியில் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுக்கு எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் அவருக்கு நாம் உண்மையாக இருப்போம். கர்த்தர் இன்னைக்கு உண்மையாக இருப்போமானால் வருங்காலத்தில் அநேகவற்றுக்கு அதிகாரியாய் அநேகவற்றுக்கு அதிபதியாய் தேவன் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தம்முடைய வானத்தின் பொக்கிஷ சாலைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.